ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பேசுகிறேன். எக்ஸாம்ஸ் லொக்கேஷன் வேணும் எங்கெங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேற்று அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வழக்கம்போல் MKEDD வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு விவால் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஒரே கிளிக்கில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், November 2024 examination venue for MBA and MCA program, November 2024 examination venue for PG program, November 2024 examination venue for UG and Bachelor of Library Science and Master of Library Science. இதை ஒவ்வொன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுடைய லொக்கேஷன் வந்து நினச்சிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்கிறத தெரியும். 24AY பேட்ச் உங்களுடைய யூஜினா யூஜி இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபார்னூன் 10 AM to 1 PM அண்ட் ஆஃப்டர்நூன் 2 PM to 5 PM. சரிங்களா? ஹால் டிக்கெட் பிரகாரம் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்துட்டு என்ன டைமிங் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங்கில் உங்களுக்கு காலையிலனா காலையில் எக்ஸாம்ஸ், மதியம்னா மதியம் எக்ஸாம்ஸ். இதில் இப்போ யூஜி ப்ரோக்ராம் மதுரை சென்டர் 263 இருந்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சியில் உள்ள எல்லா கோர்ஸஸும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி காலேஜ், அழகர் கோயில் ரோடு, மதுரை. ஃபோன் நம்பர், லொக்கேஷன் மேப்பும் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் மேப்பும் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அட்ரஸ், ஃபோன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் BA எக்கனாமிக்ஸ், BA சோசியாலஜி, BA தமிழுக்கு வந்துட்டு மன்னர் திருமணி நாயக்கர் காலேஜ், வேளச்சேரி மெயின் ரோடு, பசுமலை, மதுரை. இந்த காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு இந்த லொக்கேஷன்ஸ்லாம் தெரியும். ரொம்ப பெருசாக நம்ம ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்புறம் PBA, BCA, BCom CA, BA JMC, BA இங்கிலீஷ், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், லோயலா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் நம்பர் 7 WA ரோட், கனவலிபுரம் நியர் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாப், மதுரை. சரிங்களா? அந்த ஒவ்வொரு கோர்ஸஸுக்குள்ளதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மதுரை 263 இருக்குது. அப்படி நீங்கள் மதுரை சென்டர் தான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மதுரையில் வந்துட்டு உங்கள் கோர்ஸ் பிரகாரம் அந்த லொக்கேஷன் வந்துட்டு வேரியேஷன் ஆகுது. ஸோ உங்கள் கோர்ஸ் பிரகாரம் வந்துட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BA ஹிஸ்ட்ரி, டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ், பல்கலை நகர்னாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்ம யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் தான். அதுக்கு வந்து நம்ம அட்ரஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காது. மதுரை சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரையில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லொக்கேஷன் வந்துட்டு வேரியேஷன் ஆகுது. ஓகேங்களா? அப்புறம் திண்டுக்கல்லில் வந்துட்டு ஒரே ஒரு சென்டர் தான். நீங்கள் ஆல் UG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், ஆல் UG அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, ஈவினிங் காலேஜ், மெங்கல்ஸ் ரோட், TLC, IIT எப்போவுமே இந்த காலேஜில் தான் இருக்கும். ஸோ திண்டுக்கல் 624003 இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. ஆல் UG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், தேனி சென்டராக இருந்தீங்கன்னா மேரி மாதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லக்கருமட்டி, பெரியகுளம். ஃபோன் நம்பர். விருதுநகராக இருந்தீங்கன்னா விருதுநகர் ஹிந்து நாடார்ஸ் செந்தில்குமார் நாடாளுக்கு, அதாவது VHSNS காலேஜ், VHNN காலேஜ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ஆல் UG அண்ட் ஆர்ட்ஸ் சயின்சஸ் கோர்சஸ். விருதுநகராக இருந்தீங்கன்னா ஒரே சென்டர் தான். விருதுநகரில் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ வந்துட்டு ஸ்கூல் தான் வரும். இந்த வட்டம் வந்துட்டு காலேஜ் வந்துருக்கு. ஸோ உங்கள் சென்டருக்கு நேராக உங்கள் கோர்ஸுக்கு என்னவோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷன் வெனி ஃபார் PG ப்ரோக்ராம். ஸோ PGக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை சென்டராக இருந்தீங்கன்னா MA எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, JMC பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி இந்த கோர்சஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் வந்துட்டு இதில் வராது. அதில் எக்ஸ்பர்ட்னு அவங்களே போட்டிருக்காங்க. நாகரத்னம் அங்கம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 4-way ட்ராக் நியர் ஏர்போர்ட், வளையன்குளம், மதுரை. சரிங்களா? இந்த ஃபோன் நம்பர், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் வந்துட்டு உங்கள் லொக்கேஷனில் இருந்து எப்படி ரீச் ஆகுறதுன்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த லொக்கேஷன் மேப்பை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் சென்டர் ஆல் PG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஈவினிங் காலேஜ் சேமே தான். அதில் ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. தேனி சென்டருக்கும் மேரி மாதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விருதுநகருக்கும் சேம் அதே தான். மதுரைக்கு மட்டும்தான் இதில் சேஞ்ச் ஆகிருக்க தவிர மற்ற 3 சென்டருக்கும் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. மறுபடியும் பேக் வந்துக்குருவோம். November 2024 வெனி ஃபார் MBA அண்ட் MCA ப்ரோக்ராம். நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் மதுரை சென்டராக இருந்தீங்கன்னா MBA ஜென்ரல் 2080 பேஜ் ஆன்வார்ட்ஸ். ஏன்னா அதுலேருந்து தான் செமஸ்டர் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆச்சு. MBA உங்கள் கோர்ஸுக்கு என்னென்ன மாதிரி MCA ஒன்லி செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் 20A பேட்ச் ஆன்வார்ட்ஸ். MCA வந்துட்டு 20AY பேட்ச் ஆன்வார்ட்ஸ். நாகரத்னமலா அங்கம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 4-way ட்ராக் நியர் ஏர்போர்ட். சரிங்களா? திண்டுக்கல் சேம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஈவினிங் காலேஜ். தேனி அதே தான், மேரி மாதா VHNS காலேஜ் வந்து சேம். இது அந்தந்த கோர்ஸுக்கு நேராக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல் MBA
1480 பேஜ் ஆன்வார்ட்ஸ், எக்ஸ்பர்ட் MBA ஜென்ரல் 2080 பேஜ் ஆன்வார்ட்ஸ். சரிங்களா? அது அந்த இதில் தெளிவாக இருந்துக்கங்க. ஏன்னா 4080 பேஜுங்கிறது நான் செமஸ்டரில் வரும். அப்புறம் 2080 பேஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். MCA ஒன்லி செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் 2080 பேஜ் ஆன்வார்ட்ஸ். 2080 இருந்து இன்றைக்கி வரைக்கும் 24 AOI வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆல் MBA சேம் அதே தான், அதுலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. விருதுநகர் சென்டர்லேயும் சேம் அதே தான். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்துட்டு தெளிவாக அதை படித்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸாம் சென்டர் லொக்கேஷனை வந்துட்டு நீங்கள் இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கூகுள் மேப்பை ஒரு தடவை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் இருக்கிறதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக எழுத போகிறவங்க வந்துட்டு இது எதுவுமே லொக்கேஷன் பெரிய வேரியேஷன் எதுவுமே கிடையாது. சரிங்களா? பெரிய வேரியேஷன் கிடையாது. ஸோ ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்துட்டு அதை எப்படி ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியும். எக்ஸாம்ஸுக்கு முன்னாடியே போகிற மாதிரி உங்கள் ட்ரிப்பை வந்துட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு லேட்டாக எதுவும் போயிடாதீங்க. சரிங்களா? அந்த உள்ள வேர்டிங்ஸு MBA MCA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லொக்கேஷனை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த விருதுநகர் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் புதுசாக எழுதுகிறவங்க விருதுநகர் சூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் தெரியலேன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரீப்ளை பண்ணுறேன்.